வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சம்பவம்னு சொன்னால் வேறு லெவல் சம்பவம். அப்படித்தான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் என்ன சாமானு சொல்லி. இது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நாங்கள் கொடுவா மீன் சொல்லுவோம். கொடுவான்னு சொன்னால் சும்மா சாதாரண கொடுவா மீன் கிடையாது. இந்த மீன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோவும் 200 கிராமும் இந்த மீன் எடை. இந்த மீனை வந்து நாங்கள் ஃபுல்லாக வேண்ட போகிறதில்லை. இதை வந்து வெட்டி தான் நாங்கள் எங்கள் சமையலுக்கு ஏற்ற மாதிரி அளவாக வேண்ட போகிறோம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு தனி விதமான ஒரு முறை இருக்குது. எங்களோட யாழ்ப்பாணத்து முறையில் வந்து நாங்கள் இந்த குழம்பு வச்சு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. எங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சமையல் ஆரையேண்டி இருக்கும். அதோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனை வந்து வெட்டுறதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மீன் வந்து வெட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு தான் அந்த வெட்டினவங்க மீனை வந்து இது வந்து நான் இப்போ சந்தையிலேயே வந்து நேரடியாக அந்த மீனை அங்கேயே வேண்டி தான் வெட்டுறேன் சொன்னால் இந்த மீனெல்லாம் வேண்டி நாங்கள் வீட்டில் வச்சு எதுவுமே செய்து கொள்ளலாத அப்படி பெரிய மீன். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சமையல் செய்யலாம். தலை வந்து கூழ் வைக்கலாம். தலை வந்து தனியாக வந்து தலையை எடுத்து தலையிலேயே வந்து கூழ் வைக்கலாம். அப்படி தான் இருக்குது இந்த டேஸ்ட் வந்து. இதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, சில நேரம் வந்து சினை இருக்கும், சில நேரம் இருக்காது. இதுக்குள்ளே வந்து நான் நினைக்கிறேன் சினை எதுவும் இல்லை. இப்போ பாருங்க தலையை தலையை கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன்னு ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளைங்க தலையளவில் வரும். அப்படி தானே இந்த சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வாலுக்கு அடுத்து ஒரு துண்டு பண்ணியிருந்தேன். நான் இந்த முள் இல்லாத மாதிரி நல்லா சதப்பிடிப்பான துண்டு ரைட். இந்த துண்டை தான் நான் பண்ணியிருந்தேன். பாருங்கள் இப்போ மீன் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா நல்லா இறைச்சி மாதிரி தான், கோழி இறைச்சி மாதிரி தான் கிடக்குது பார்த்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கான இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துருக்கோம். வந்து மஞ்சள், மிளகாத்தூள், அதோட வந்து தனி மிளகாத்தூள், மற்றது புளி எடுத்துருக்கோம். எல்லாம் நீட்டாக வீடியோவில் வந்து உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எல்லாம் வச்சு செட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து தக்காளி பழம் 2, அதோட வந்து உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இவ்வளோ எடுத்துருக்கிறோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு இவ்வளோ எடுத்துருக்கோம். இது வந்து என்ன வித்தியாசமான ஒரு குழம்பு, வித்தியாசமான முறையில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சொட்டு நல்லா செத்த தேங்காய் எடுத்தெல்லாம் சின்ன சின்ன வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சியிலே அடிச்செடுக்கணும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், முழுமையாக பார்த்தா தான் அப்படி இந்த குழம்பு வைக்க போகிறோம்ன்ற விளங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சிக்கில் தேங்காய் சொட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கணும், சொட்டு தண்ணி விட்டுப்படி இதை வந்து ஃபுல்லாக அடிச்செடுக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் கழுவி ரெடி பண்ணிவிட்டேன். மீன் துண்டை பாருங்கள் அப்படி இருக்காண்டு. நான் சொல்ல இது எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இந்த மீன் எப்படி ஒரு நல்ல கொளுத்த மீன், நல்ல கொழுப்பு எண்ணெய் பிடிப்பான மீன். இது குழம்புக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே விளங்கும். மீனை பார்க்கவே விளங்க பாருங்க. நல்ல முள்ளுகள் இல்லாத நல்ல மஸ்கட் மாதிரி ஒரு 4 துண்டு எடுத்துருக்கிறோம் குழம்பு கறிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சொட்டை அடிக்க போகிறோம். மிக்சியில் தேங்காய் சொட்டை அடிச்செடுங்கோ. தேங்காய் சொட்டை அடிச்செடுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் பால் மாதிரி தான் இருக்கும். அப்படி தானே இருக்கும் அடிச்சு முடிய பாருங்கள் அப்படி இருக்காண்டு. அப்படியே தேங்காய் சொட்டை அடிச்செடுத்து போட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதோட என்ன ஒரு சாமான் சேர்க்கணும். தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழம் பல்பு மாதிரி எடுக்கும். அந்த பல்பு மாதிரி தான் கிடக்கு பார்த்தா. 2 தக்காளி பழம் எடுத்து அதையும் வந்து அடிக்க போகிறோம். இது என்னட்டு சொன்னால் நாங்கள் வைக்கிற கறிக்கேட்ட அளவில் தான் இது கிடக்குது. நீங்கள் கூடுதலாக சேர்க்க 1-2 கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்ல ஜூஸ் அடித்த மாதிரி கிடக்கு, ஜூஸ் மாதிரி தான் கிடக்கு ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் உள்ளி இதே வந்து மிக்சியிலே அடிச்சிடுங்க. வெட்டி போட்டு மிக்சியிலே வந்து அடிச்சிடுங்க. அது வந்து களி மாதிரியே இருக்கும் பார்க்க. இப்போ வந்து தனியாக உப்பு மட்டும் தான் போட போகிறோம். தனியாக உப்பு மீனுக்குள்ளே வந்து தனி உப்பு மட்டும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. ஏன்னா மிச்ச ஐட்டம் எல்லாம் வந்து அடுத்த சமையல் கட்டத்துக்குள்ளே வரும். அதில் வந்து இப்போ தனி உப்பு மட்டும் மீனுக்கு போட்டு பிரட்டி எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய வீடியோவிலே வந்து இந்த கொடுவா மீனுக்கு தான் வந்து நாங்கள் மண்சட்டி பாவிக்கிறோம். முதல்ல எங்களை வீடியோவில் மண்சட்டி பாவிச்சிருக்கிறோம். என்ன சொன்னால் இந்த மீன் குழம்பு அப்படி தான் ருசியாக வர வேணுமென்றதுக்காக மண்சட்டி பாவிக்கிறோம். மண்சட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். மண்சட்டி என்ன கேஸ் அடுப்பில் வந்து நேரம் செல்லும், அதுக்காக தான் மண்சட்டி பாவிக்கிறது குறைவு. இதுக்குள்ளே வந்து அந்த பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றா காட்டினதை வந்து ஒரேடியாக போட்டுருக்குறோம். அதான் பிரச்சனை. கேஸ் விற்கிற விலைக்கு மண்சட்டியில் கேஸில் சமைக்கிறது பெரிய ஒரு சிக்கலான விஷயம்தான். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்த வெங்காயம் அதை வந்து இதுக்குள்ளே போட்டு வதக்கி எடுக்கணும். வதக்க வேணும் அப்படி எல்லாத்தையும்.
வதக்கிக்கல பாருங்க அப்படி சேர்ந்து வருதுன்னு சொல்லி இது வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுறோம். கொடுவா மீனுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணும். கொடுவான்ற பேரை கேட்டாலே அப்படி தான் கிடக்கு, கொடுவா. இப்போ வந்து நல்லா வதங்க விடணும். கொஞ்சம் வீடியோ வந்து பொறுமையாக பாருங்க, அவசரமாக நாங்கள் வந்து காட்ட இல்லை. என்னன்னு சொன்னால் எல்லாம் முறைப்படி நீங்கள் பார்த்தா தான் இப்படி ஒரு மீன் உங்களுக்கு கையில் கிடைக்கிற நேரம் இதை ஞாபகம் வச்சுருந்து இப்படி ஒரு குழம்பு ஒன்று சமைச்சு பார்க்கலாம். அது சொன்னால் அந்த வீடியோக்காக நாங்கள் இதை காட்டையில் உண்மை பிரச்சனை. இந்த குழம்பு சாப்பிட்டீங்க அப்படி தான் இருக்கும். ரெண்டு மிளகா போடுங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ வேணுமென்றது காரணம் அது வேறு. ஆனால் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து நாங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்று நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து நிச்சயமாக வந்து நாங்கள் காட்டுற முறையில் வந்து நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அருமையான நல்ல ஒரு சமையல் வந்து கிடைக்கும். இதுக்குள்ள வந்து படுத்தா வந்து இஞ்சி உள்ளி எல்லாம் சேர்த்து அடிச்சிருந்தனாங்க அதையும் வந்து இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துட்டுருக்கு. மண்சட்டி வந்து சூடு பிடிச்சேன்னு சொன்னால் இப்போ வந்து சூடு ஆறாது, நல்லா கொதிச்சு கொண்டே இருக்கும். இப்போ வந்து தக்காளி பழம் 2 தக்காளி பழம் அடிச்சுனாங்க. அந்த தக்காளி பழத்தை மாதிரி இதோட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொன்றே போட பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் மாறி கொண்டு வருது. அதே நேரம் பக்கத்தில் அடிக்க அப்படியே வாசனையும் வந்து ஒவ்வொன்றை போட ஒவ்வொரு வாசனை கூட சேர்ந்து அப்படியே ஒரு காரமாக வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதுண்டு கொதிச்சு கொண்டுருக்கு. அதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேருங்க, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அது அடுத்தது வந்து மிளகாத்தூள், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நாலு மீன் துண்டு வழியாக நாங்கள் அளவாக எடுத்துருக்கோம். 4 மீன் துண்டு போட்ட வழியாக அதுக்கு அளவாக தான் இதெல்லாம் எடுத்துருக்கோம். நீங்களும் வந்து உங்களோட கறி வந்து கூட வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து இப்போ மிக்சியில் அடித்த தேங்காய் பாலை வந்து விடுங்க. மிக்சியில் அடித்தது கொடுவா மீன்லேயும் வந்து என்ன வச்சுன்னு சொன்னால் சின்ன மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. சின்ன மீன் வந்து சும்மா நோமலாக தான் இருக்கும். நல்ல கொளுத்த பெரிய மீனில் தான் வந்து அந்த நல்ல ஒரு ருசி இருக்கும். அந்த கறி வைக்க வந்து அதில் எண்ணெய் பிறக்கும். அப்படி ஒரு நிறைய கொழுப்பு இருக்குது. அந்த மீன் தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். அதில் நல்ல ஒரு ருசி இருக்குது. இப்போ பாருங்க தேங்காய் பால் எல்லாம் விட்டோன்னே அப்படி முட்டை விட்டு அப்படியே கொதிக்கிற மாதிரி கிடக்கு. இப்போ வந்து இதுக்குள்ள பழப்புளி கொஞ்சம் நல்ல திக்கான புளி, பழப்புளி கொஞ்சம் போட்டு விடுங்க. ஏன்னா இந்த கறியில் வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டான ஒரு புளித்தன்மை, கொஞ்சம் புளிப்பு வந்து முன்னுக்கு நிற்கும். கொடுவா மீனுக்கு வந்து புளி வந்து முன்னுக்கு நிற்கணும், கொஞ்சம் முன்னுக்கு நிற்கணும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டு அளவான கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுங்க. அளவான கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே வந்து கலக்கி கொதிக்க விடுங்க. அதுக்கு வந்து மீனுக்கு உப்பு போட்டு பிரட்டினாங்க முதல். அதால் வந்து இதுக்கு வந்து அளவை பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னென்னு சொல்கிறது மசாலா குழம்பை பார்க்கவே அப்படி தான் இருக்குது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பருவத்தில் இருக்குது. அதுக்கெல்லாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. கருவேப்பிலை இப்போ பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுமையாக பாருங்க எப்படி அந்த அரிகெல்லாம் கொதித்து கறி வந்து அப்படி என்னென்னு சொல்கிறது திடஞ்சு கொண்டு அப்படியே திடஞ்சு எல்லா இடம் அருகெல்லாம் கொதித்து அப்படி கொண்டு வந்துட்டுருக்கு. சில மோஷனில் வருது. என்னென்னு சொல்கிறது ஆறு வந்து கரை புரண்டு ஓடுதோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று. அது மாதிரி அப்படியே குழம்பு வந்து கரை புரளுது கிடந்து. இப்போ மீன் துண்டை இறக்குவோம். 4 துண்டை தூக்கி இறக்கியாச்சு. இனி வந்து நல்லா கொதிக்க விடணும்.
அப்படியே நல்லா கலக்கி கொடுங்க. அப்போ தான் வந்து நான் ஊறி பிடிக்கும். மற்ற மீன் துண்டு அது வேக இல்லாமல் அப்படியே அதிலேயே ஒட்டுப்பட்டு கொண்டு வரும். இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு போட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ அப்படி தான் இருக்குது. இந்த கொதிக்கிற சவுண்டு அதெல்லாம் நல்லா தான் கேட்க நான் சவுண்டில் விடையில. அது என்னென்னு சொன்னால் அந்த அக்கம் பக்கம் சுற்றுச்சூழல் இந்த சத்தங்கள் வந்து வீடியோவை குழப்புற மாதிரி இருக்குது. அதில் வந்து சவுண்டை கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா மூடி அவிய விட்டுங்க. அவிய விட்டு போட்டு திறந்து பார்த்தனாங்க. பார்த்தா கொஞ்சம் பற்றி கொண்டு போட்டுது. இன்னும் கொஞ்சம் வத்த கிடக்குது. இன்னும் கொஞ்சம் போட நல்லா வத்தணும். நல்லா வத்த விட்டு அப்படியே கொண்டு சொன்னால் இப்போ அப்படி பொட்டு போல இருக்குது குழம்பு. நல்லா வத்தி அப்படி களி மாதிரி வரும். அந்த பருவம் வரைக்கும் நல்லா வத்த விடணும். மீன் தொட்டை பாருங்க அவிஞ்சு எல்லாமே வந்து நல்லா இறுகி போய் கிடக்கு. கொட்டுவா மீன். இப்போ வந்து கறி நல்லா வற்றி கொண்டு வந்துட்டு கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியதான். இறக்கி போட்டு இப்போ பாருங்க ஒரு பிளேட்டில் விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இருக்கண்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பார்த்தனாங்க. அப்படி தான் இருந்தது, சட்டப்படி இருந்தது. இது போல் வீடியோக்களை வந்து நீங்கள் எங்களோட சேனலில் பார்க்குறதுக்கு வந்து மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கு நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி.